தமயந்தி வேஷம் போட்ட அந்த பேயும் சரளாவை கூட்டிட்டு நடந்து போகுது. ரொம்ப தூரம் நடந்து போறாங்க. இன்னும் எவ்வளவு தூரமா போகணும்? எனக்கு கால்ல ரொம்ப வலிக்குதுமா. அத்தை இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அத்தை, ஏதோ நடந்து போயிடலாம் அத்தை. நான் என்னத்த பண்றது, சுரேஷ் வரேன்னு தான் சொன்னாரு. அவருக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் அதிகம், சரி அதை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன் அத்தை. அதனால அவர் பார்த்துட்டு தான் வருவார், இல்லைன்னா கூட நம்ம வண்டியில் போயிருக்கலாம். அப்படியே மெல்ல மெல்ல நடந்து வாங்கத்த அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு நடந்து போறாங்க. ஆனா சரளாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. போகும்போது திடீர்னு மலை மேலெல்லாம் ஏறி போறாங்க. சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே பயந்துக்கிட்டே அந்த இடத்துல நிக்கிறா. உடனே அந்த பேய் திரும்ப வருது. என்னத்த ஆச்சு, ஏன் இங்கே நின்றுட்டீங்க? என்னம்மா ஏதோ காட்டுக்குள்ள கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. காட்டுக்குள்ளலாம் ஏதாவது கோயில் இருக்குமா என்ன? அத்தை இந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்தது அத்தை. அதுவும் இல்லாம சக்தி வாய்ந்த சாமி எல்லாமே காட்டுக்குள்ளதான் இருக்கும். அதுதான் அத்தை நம்ம காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். நான் கேள்விப்பட்டதே இல்லையம்மா, நீதான் புதுசா சொல்ற. அத்தை நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்களா? சரி, சுரேஷ் ஏமா இன்னும் வரல? அத்தை அவர் நேரா கோயிலுக்கே வந்துடுறேன்ட்டாரு. நம்ம 2 பேர் போனோம்னா அவர் கரெக்டா வந்துருவாரு. சரி வாங்க போலாம் அப்படின்னு அந்த பேய் கூப்பிட சரளாவோ என்ன பண்றதுன்னு தெரியாம போறாங்க 2 பேரும். இந்த பக்கம் ஏங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. அன்னைக்கு ராணியே நம்ம கொஞ்சம் லேட்டா போயிருந்தா ராணியவே கொலை பண்ணியிருப்போம். எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு. நீங்க எதுக்கும் அத்தை போனுக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். இல்ல தமயந்தி, ராணி சொன்னதுமே நான் அம்மா போனுக்கு தான் கால் பண்ணேன். ஆனா போன் ரீச்சே ஆகல. என்ன பண்றது தெரியல தமயந்தி. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்குதுங்க. சரி நம்ம இங்கே நின்று பேசிட்டு இருக்காம வா போய் தேடி பார்க்கலாம். எங்கெங்க போய் தேடி பார்க்கறது? அந்த பேய் எங்க கூட்டிட்டு போயிருக்குன்னு தெரியுமா? என்ன பண்ண முடியும்? முதல்ல அந்த ராணிய கொலை பண்ண போச்சுல, அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற இடத்துலலாம் போய் தேடலாம். ஆளுக்கு ஒரு பக்கம் தேடி பார்க்கலாம். ஆமாங்க நீங்க சொல்றதும் சரிதான். நம்ம இப்படி பேசிக்கிட்டு நேரத்தை செலவழிக்கிறதுக்கு பதிலாக போய் அத்தையை தலைவலாங்க. நான் ராணிக்கும் சொல்லிடுறேன், அவளும் ஒரு பக்கம் தலைவட்டும், நம்மளும் ஒரு பக்கம் தேடுவோம். சீக்கிரம் தேடணுங்க, இல்லைன்னா அந்த பேய் ஏதாவது பண்ணிடுமோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. அப்படின்னு சுரேஷும் தமயந்தியும் சரளாவை தேட கிளம்பிட்டாங்க.